ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை 30 பாசுரங்கள்லையுமே கண்ண பரமாத்மாவுடைய திருப்புகழை பாடுகிறாள் ஆண்டாள். ஆனாலுமே 24வது பாசுரத்தை போற்றி பாசுரம் அப்படின்னு வைணவ பெரியவர்கள் அழைக்கிறார்கள். இந்த ஒரு பாசுரத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வந்தாலே சகல சம்பத்துகளும் ஐஸ்வர்யங்களும் குடும்பத்துல நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பரிந்துரை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இந்த பாசுரத்தை சொல்லி கொடுக்கணும். எப்படி கிருஷ்ண பரமாத்மாவுடைய வீரம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். வீரம் இருக்கிற அதே நேரத்துல விவேகமும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இருந்தது. கருணையும் இரக்கமும் காருண்யமும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இணைந்து இருந்தது அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல ஒரே பாசுரத்திலேயே இவ்வளவு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராமாவதார பெருமாளும் போற்றப்படுகிறார், வாமனாவதார பெருமாளும் போற்றப்படுகிறார். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருடைய லீலைகள் சாகசங்களும் இந்த பாசுரத்துல இடம் பிடிக்குது. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம் 3 அவதார பெருமைகளுமே இந்த ஒரு பாசுரத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க காட்சி எப்படி அமைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 அடிகளை அளந்த குட்டி பாதங்கள் தான் வாமனாவதார பெருமாளுடைய திருப்பாதங்கள். அந்த குட்டி காலால பூமியை அளந்து வானத்தை அளந்து மகாபலி சக்கரவர்த்தியின் தலை மீது கால் வைத்து அவனுக்குமே பாதாள உலகத்தை பரிசளிக்கிறார் வாமனாவதார பெருமாள். அவருடைய திருவடிகள் நம்ம இங்க பாக்குறோம். இலங்கேஸ்வரன் தென்னிலங்கை கோமானை கொன்றவராக வதம் செய்தவராக ராமாவதார பெருமாள் போற்றப்படுகிறார். இங்கே ராமருடைய பரிவார விளக்கு ஏற்றப்பட்டு ராமருடைய திவ்ய தரிசனம் நம்ம பார்க்கிறோம். சக்கர வடிவில் ஒரு அசுரன் வர்றான். கம்சன் நிறைய அசுரர்களை கிருஷ்ணரை அழிக்கும் பொருட்டு அனுப்புகிறான். சக்கர வடிவில் வரக்கூடிய சகடாசுரனை கிருஷ்ண பரமாத்மா அழிக்கிறார். கன்று வடிவில் வரக்கூடிய வக்தாசுரன் என்கின்ற அசுரன், அவன் கிருஷ்ணருக்கு பசுமாடுகள் மீது அதிக நேசம் இருக்கிற காரணத்தினால கன்று வடிவத்துல வர்றான். அவனையும் கொன்னுடுறாரு கிருஷ்ண பரமாத்மா. விலாமரம் போன்று ஒரு வடிவத்தில் ஒரு அசுரன் இருக்கிறான். அவனுடைய பெயர் கவிதாசுரன். அவனையும் வதம் செய்து விடுகிறார் கிருஷ்ணர். இந்த 3 வதங்களின் பெருமையும் இந்த பாசுரத்தில் பேசப்படுகிறது. இந்திரன் என்ன பண்றான்னா, கடும் கோபம் ஆயர் குலத்தின் மீது அடைந்து மழையை பொழிவிக்கிறான். மழை சடசடன்னு ரொம்ப கடுமையான மழையா ஆயர் குலமே மூழ்கி விடும் போன்று அத்தனை பசுமாடுகளும் பட்சிகளும் அவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு மழை பெய்து வருகிறது. அப்போ இந்திரனுடைய அந்த கோபத்தில் இருந்து ஆயர் குலத்தை காப்பாற்றும் பொருட்டு கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ண பரமாத்மா சுமந்து அந்த ஆயர் குலம் முழுவதையும் அந்த மலையை குடையாக்கி சுமந்து அந்த மலைக்கு கீழே எல்லாரும் அப்படியே தஞ்சம் புகக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்குறாரு. அதனால ஆயர் குலம் அழியக்கூடிய நிலையில் இருந்து இரக்கம் காரணமாக கோவர்த்தனகிரி மலையை தூக்கி சுமந்து, அதுவும் சுண்டு விரலால் சுமந்து சாகசம் செய்து கிருஷ்ண பரமாத்மா ஆயர் குலத்தை காப்பாற்றுகிறார். இந்திரனுடைய கோபத்தில் இருந்து விடுபட வைக்கிறார். இந்திரனும் தன்னுடைய ஆணவத்தில் இருந்து விடுபட்டு கிருஷ்ணரை சரணடைகிறான். இதுல நம்ம 3 அவதாரங்களை இந்த பாசுரத்துல நம்ம பார்த்தோம். வாமன அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அடுத்தது ராமாவதாரம்னு 3 பாசுரங்கள். அந்த பாசுரங்கள் எல்லாம் பெருமைப்படுத்தப்படுகிறது இந்த திருவடிகள். அப்புறம் கையில என்ன ஏந்தி இருக்காருன்னா, வேல் ஏந்தி இருக்கக்கூடிய கிருஷ்ணரை புகழ்கிறாள் ஆண்டாள். பொதுவா நம்ம வேலை நம்ம முருகப்பெருமான் தாங்கி இருப்பதா சொல்றோம். ஆனா கிருஷ்ணரும் வேல் தாங்கி அசுரர்களை அழித்தவராக இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறார், வர்ணிக்கப்படுகிறார். அப்படிங்கிறது தான் இங்க வேல் வச்சு காட்டியிருக்கோம். ஆண்டாள் தன்னுடைய தோழிகள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்து வருகிறாள். எங்கள் மீது கருணை காட்டு கண்ணா என்று 24வது பாசுரத்தில் குறிப்பிடுகிறாள். உன்னை போற்றி துதி பாடுகிறோமே, எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடாதா என்று கெஞ்சுகிறாள் ஆண்டாள். கூர்மையான வேலை தாங்கி பகைவர்களை அழித்து அசுரர்களை எல்லாம் அழித்து மக்களை காப்பாற்றும் பொருட்டு மலையை தூக்கி சுமந்து மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவம் நீங்கும் பொருட்டு உலகத்தையே தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துட்டோன்னு நினைக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்திக்கும் பாதாள உலகத்தை பரிசளித்து வாமன அவதாரம் நிகழ்த்தி இவ்வளவு பெருமைகளையும் உடைய கிருஷ்ண பரமாத்மாவே எங்கள் மீது கருணை காட்டி
எங்களுக்கு அருட்கடாட்சத்தை புரியும் பொருட்டு தரிசனம் கொடுப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் வேண்டுகிறாள். ஆண்டாள் மடியில பெருமாளை சுமக்கக்கூடிய காட்சி என்ன அழகா அப்படியே அவளை சாஞ்சிக்கிட்டு அந்த பெருமாளை அணைத்திருக்கக்கூடிய அந்த அழகு காட்சி, ஆண்டாள் அந்த கொண்டை, அந்த திருமாலையுடைய அழகு எல்லாமே வர்ணிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமாள் எப்படி அழகா மடிமேல வச்சு தாங்கக்கூடிய அந்த திவ்ய சுரூபத்தை பார்த்து பார்த்து ஆண்டாளுடைய பெருமைகளை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. ஆண்டாள் கிருஷ்ணர் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. திருப்பாவை பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே, இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒருபுறம் உன் பக்தியில் லயித்து நிற்கிறார்கள். ரிக் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் தோத்திர பாடல்களை பாடுவோர் ஒருபுறமும் உன் சிறப்பை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள். வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒருபுறம் இருக்கிறார்கள். தலையில் கைகூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒருபுறம் காத்திருக்கிறார்கள். இவர்களது பக்தியின் முன் எனது பக்தி மிகச் சாதாரணம். எனது இறைவனே, அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியில் இருந்து எழுந்தருள வேண்டும்.